प्रवाहित होने से मोक्ष मिल जाता है। Hello all, welcome to Arun Roms and welcome to Kashi. Welcome to Kashi series episode 3. ஸோ எபிசோட் 1, 2 நீங்கள் பார்க்காம இருந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேனலில் இருக்கு, நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம காஷியில் நடக்கிற தேவ் தீபாவளி அப்படின்ற ஃபெஸ்டிவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். தேவ் தீபாவளி இல்லைன்னா தேவ் தீபாவளி அப்படின்னா என்னன்னா, நம்ம எப்படி மனுஷங்க வந்து தீபாவளி கொண்டாடுறோமோ அதே மாதிரி கடவுள்கள் வந்து பூமியில் இறங்கி தீபாவளி கொண்டாடுறதா ஒரு ஐதீகம் இருக்கு. ஸோ அதுதான் வந்து தேவ் தீபாவளி. ஸோ இது எப்போ நடக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா வருஷமும் தீபாவளி நடக்குதுல்ல, ஸோ தீபாவளியிலேருந்து கரெக்டாக 15 நாள் கழிச்சு காஷியில் வந்து இந்த தேவ் தீபாவளி வந்து கொண்டாடுவாங்க. ஸோ இந்த தேவ் தீபாவளி அன்னைக்கு கடவுள்கள் வந்து வானத்திலேருந்து கீழே பூமிக்கு இறங்கி இன்னைக்கு வந்து கங்கையில் வந்து நீராடுவாங்க அப்படின்ற ஒரு ஐதீகம் வந்து இருக்கு. இந்த தேவ் தீபாவளி எதுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னா, சிவன் வந்து திரிபுராசுரா அப்படின்ற ஒரு அசுரனை வந்து கொன்னதுக்கான ஒரு வெற்றியாக தான் இந்த தேவ் தீபாவளி வந்து கொண்டாடுறாங்க. இந்த திரிபுராசுரா அப்படின்ற அசுரன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து 3 சிட்டிஸ் வந்து பில்ட் பண்ணாரு. அதாவது ஒன்று வந்து வானத்துல, இன்னொன்று காத்துல, இன்னொன்று வந்து பூமியில. இந்த 3 நகரங்களை வந்து அவர் உருவாக்கிட்டு ரொம்ப வந்து தொல்லை கொடுத்துட்டு இருந்தாரு. கடவுள்களே வந்து அவரை பார்த்து பயப்படுற அளவுக்கு வந்து ரொம்ப வந்து கொடூரமான ஒரு ராட்சசமா இருந்திருக்காரு அந்த டயத்துல. இந்த திரிபுராசுரா அப்படின்ற ஒரு அரக்கம் பண்ற ஒரு தொல்லையில இருந்து எல்லாரையும் காப்பாத்த சிவன் வந்து கிளம்பி வராரு. ஸோ அவர் எப்படி வராரு அப்படின்னா, ஒரு தேர் செய்யறாரு. அந்த தேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூமியை வந்து பேஸா வச்சுட்டு அதுல வந்து சூரியனையும் நிலாவையும் வந்துட்டு சக்கரமா வைக்கிறாரு. அப்புறம் விஷ்ணு இருக்கார்ல, விஷ்ணுவை வந்து அம்பா வளைச்சு அதுல இருந்து அவரை வந்து அம்பு விட்டு அந்த அரக்கனை வந்து கொல்றாரு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 10 லட்சம் தீபமாச்சு இவங்க வந்து ஏத்துவாங்க. நம்ம ஊர்ல கார்த்திகை அன்னைக்கு என்னென்னலாம் பண்ணுவோமோ அதே தான் இவங்களும் பண்ணுவாங்க. கங்கைக்கு வந்து விளக்கு ஏற்றி அதை வந்து கங்கை நதியில விடுவாங்க, இல்லைன்னா கங்கையோட கரையில வந்து இந்த விளக்குங்க ஏத்துவாங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பட்டாசு வெடிப்பாங்க பயங்கரமா. லைட் ஷோ இருக்கும் இங்க வாரணாசியில. அதே மாதிரி லேசர் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து அந்த ஹோல் சிட்டியை வந்து பயங்கரமா டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பாங்க இவங்க. இது வந்து இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் வந்து இந்த தேவ் தீபாவளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பார்க்கறதுக்கு வந்து இந்தியாவில இருந்து எல்லா பிளேஸ்ல இருந்துமே டூரிஸ்ட் வந்து வருவாங்க. இந்த தேவ் தீபாவளி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் 5:30க்கு மேலேயே வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ எல்லாருமே வந்து விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு போட் ரெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கடைசி கரையில இருந்து அந்த கடைசி கரை வரைக்கும் உங்களை வந்து போட்டிங் கூட்டிட்டு போவாங்க. ஸோ வந்து லைட் ஷோ, லேசர் ஷோ, அதே மாதிரி இந்த பட்டாசு வெடிக்கிறது, இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த லேசர் ஷோ தான் வந்து இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து தேவ் தீபாவளினா எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு லேசர் மூலயமா வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோரிஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இதை பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இதை நீங்கள் பார்க்குறது எப்படின்னா, நீங்கள் வந்து போட்டில் போனால் மட்டும்தான் நீங்கள் வந்து இதை பார்க்க முடியும். ஃபுல்லாகவே அந்த கங்கைக்கரை 2 சைடுமே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து டெக்கரேட் பண்ணி லேசர் லைட்லாம் வச்சு உங்களுக்கு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அந்த பில்டிங்ஸ்லாம் பாருங்கள், அங்கே இருக்க பில்டிங்ஸ்லேருந்து வீடுலேருந்து எல்லாமே வந்து எல்இடி லைட் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி எல்லாருமே அந்த டூரிஸ்டாக இருக்கட்டும், அந்த ஊர் மக்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து விளக்கு ஏற்றுவாங்க. அந்த 5:30க்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து கங்கை கரையில் வந்து விளக்கு ஏற்றுவாங்க. இங்க வந்து சாதாரணமா கங்கை கரையில வந்து விளக்கும் ஏற்றுவாங்க. அண்ட் இதே மாதிரியும் விளக்கு ஏற்றி மேலே வந்து அனுப்புவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக மூங்கில் கழி இருக்கும். இந்த கழியில வந்து ஒரு கயிறு வச்சு ஒரு கூடையில வந்து விளக்க வச்சு மேலே ஏற்றி அனுப்புவாங்க. எனக்குமே இது வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு இது பார்க்குறப்போ. அப்போ அவங்க இருக்கிற லோக்கல்ஸ் கிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம வந்து கங்கை கரையில வந்து விளக்கு ஏற்றுறத வந்து கங்கைக்கு வந்து நம்ம வந்து மரியாதை செலுத்துற மாதிரி,
ஆனால் இப்படி வந்து நம்ம மூங்கில் கழியில் வந்து ஒரு கூடைக்குள்ளே வந்து விளக்க வச்சு அதை மேலே ஏற்றுறது எதுக்கு அப்படின்னா, நம்ம குடும்பத்தில் வந்து நிறைய பேர் இறந்துருப்பாங்க, நம்மளோட முன்னோர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து மரியாதை செலுத்துறதோ இல்லை நன்றி கடன் செலுத்துறதோ, அதுக்காக வந்து நம்ம இப்படி வந்து விளக்கை ஏற்றி மேலே அனுப்புவோம். ஸோ இதை வந்து நம்ம யார் வேணால் பண்ணலாம். நம்ம ஏன்னா நமக்கு எல்லாருமே வந்து அந்த முன்னோர்கள் இருக்காங்க. ஸோ நம்ம போனோம் அப்படின்னா இந்த தேவ் தீபாவளி அன்னைக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு விளக்கு ஏற்றலாம். ஸோ சாமி கும்பிட்ற மாதிரி அது ஒரு ஐதீகம். அதே மாதிரி விளக்கேற்றுறது இல்லாமல் இதே மாதிரி பலூன் வச்சோ இல்லை ஸ்கைலாண்டன்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பற்ற வச்சு அதையும் பறக்க விடுறாங்க. இது வந்து பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஸோ இதை நான் கேப்சர் பண்ணல. இது 2, 3 மட்டும் தான் கேப்சர் பண்ணேன். அதனால மேலே ஃபுல்லாக பறந்துகிட்டு இருந்துச்சு ஃபுல்லாமே. நான் முன்னாடி சொன்னேன்ல, கங்கை கரையில வந்து விளக்கு ஏற்றுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படிதான் வந்து எல்லாருமே விளக்கு ஏற்றி அங்கே வந்து வச்சிருப்பாங்க. அதே மாதிரி அங்கங்கே இந்த மாதிரி கோலம் வரைஞ்சு ஸோ அதுலேயுமே வந்து விளக்கேற்றி வச்சிருப்பாங்க. இது எல்லாமே வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். இன்கேஸ் நீங்கள் காஷி வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தேவ் தீபாவளி வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அந்த நைட்டில் பார்க்க வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இந்த தேவ் தீபாவளி வந்து டேட் வந்து ஃபிக்ஸட் கிடையாது. இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நமக்கு எந்த வருஷம் தீபாவளியாக இருந்தாலும் அந்த தீபாவளியிலேருந்து கரெக்டாக 15 நாள் கழித்து வந்து தீபாவளி வரும். ஸோ இந்த வருஷம் எப்போ வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து புக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொன்று இந்த தீபாவளி வந்து 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து அந்த கரையிலே நின்று பார்க்கலாம். இன்னொன்று போட்டிங் மூலயமா நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ கரையிலே நின்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் பெருசாக வந்து எதுவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. அண்ட் கூட்டம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். லட்சக்கணக்கான பேர் வந்து உங்களை சுற்றி இருப்பாங்க. உங்களால் வந்து போகவே முடியாது. ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து போட்டு ஒன்று வந்து ரெண்ட் எடுத்துங்க. ஸோ இந்த போட்டு பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் டேஸில் வந்து 100 ரூபா 120 ரூபா விற்கிற அந்த ஒரு டிக்கெட் வந்துட்டு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது தேவ் தீபாவளி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2500 3000 4000 5000 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ரொம்ப டிமாண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் முன்னாடியே வரீங்க அப்படின்னா புக் பண்ணிட்டு வாங்க. இல்லை நீங்கள் வாரணாசி வந்து கூட நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் வந்து வாரணாசிக்கு எப்படி வர்றது, எந்தெந்த ட்ரெயின் புக் பண்ணுறது, இது எல்லாமே வந்து நான் வந்து 2 வீடியோவாக நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை போய் பாருங்கள். ஸோ அதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். நீங்கள் வந்து வாரணாசி வந்தால் எங்கே ஸ்டே பண்ணலாம், என்ன சாப்பிட்லாம், எவ்வளோ பட்ஜெட் இருக்குது, எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தேவ் தீபாவளி அப்படி இது வந்து நீங்கள் தனியாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து போட்டில் வந்துடுங்க. நான் போட்டோட கான்டாக்ட் நம்பர் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியும். ஸோ நீங்கள் வந்து பேசி நீங்கள் வந்து இன்கேஸ் வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா என்னோட இன்ஸ்டா ஐடியும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏதாச்சும் டவுட்டு இல்லை நீங்கள் ஏதாச்சும் பர்சனலாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம். ஸோ நானுமே வந்து உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறேன். ஸோ என்னென்னலாம் நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்னு. இந்த போட் ரைடு பார்த்தீங்க அப்படின்னா 5:30க்கே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இருட்டுறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது வந்து 2 ரவுண்ட் அடிப்பாங்க. ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு, திரும்ப அந்த கரையிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண இடத்தையே கூப்பிட்டு வருவாங்க. ஸோ இதில் என்னென்னலாம் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் ஷோ ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு காமிச்சிருவாங்க. அதே மாதிரி லேசர் ஷோ இன்க்ளூட் ஆகிடும். அதே மாதிரி இங்கே வந்து ஃபயர் கிராக்கர் ஷோ நடக்கும். அதாவது வந்து வான வேடிக்கை ரொம்ப சூப்பராக நடக்கும். ஸோ அதையுமே உங்களை வந்து காமிச்சிருவாங்க. காமிச்சிட்டு திரும்ப உங்களை வந்து நீங்கள் பிக் பண்ண இடத்துல வந்து விட்டுருவாங்க. ஸோ இன்னைக்கு தேவ் தீபாவளி அன்னைக்கு போனீங்க அப்படின்னா ரொம்ப ரேட் அதிகம். ஒரு ஆளுக்கு 2500 வாங்குவாங்க. ஸோ என்ன கேட்டீங்க அப்படின்னா நான் வந்து இவ்வளோ தூரம் போகிறேன், ஸோ இதை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். ஸோ அதனால நான் இந்த இது கொடுத்தேன். அப்படி நீங்கள் உங்களால் கொடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் கரையில இருந்தே நீங்கள் வந்து இது எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம். அடுத்த நாள் கூட நீங்கள் போட்டில் போயிட்டு நீங்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கலாம்.
ஸோ இதுதான் வந்து ஃபயர் கிராக்கர் ஷோ வந்து நைட்டு நடக்கும். ஸோ நீங்கள் முன்னாடி பார்த்தது வந்து போட்டில் இருந்து எப்படி பார்த்தோம் வியூ இருக்குமோ அதுதான் வந்து அந்த வியூ. ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து இந்த கரையிலேருந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக பார்க்குறது தான் வந்து இப்படி இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப கிட்ட நல்லா பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து போட்டில் இருந்து பார்த்துக்கலாம். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டைம் இருக்கும். லேசர் ஷோ ஒரு டைம் இருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஃபயர் கிராக்கர் ஒரு டைம் இருக்கும். அதே மாதிரி எல்இடி ஷோ ஒரு டைம் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம புதுசாக போகிறோன்னா நமக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ நம்ம ஒரு போட் டிக்கெட் எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களே ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் நம்ம எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போவாங்க. ஸோ இதுதான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம போய் அங்கே அலைஞ்சிட்டு இருக்கிறதுக்கு நம்ம போட்ல போய்க்கலாம். இந்த வருஷம் எப்போ தேவ் தீபாவளி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 24 வருது. ஸோ நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து டிக்கெட்ஸு இந்த போட் எல்லாமே வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிடுங்க. அதே மாதிரி இன்கேஸ் நீங்கள் வந்து வாரணாசி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா தேவ் தீபாவளி அன்னைக்கு வந்து நீங்கள் போய் வந்து சாமி பார்க்க முடியாது. அதான் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகவே முடியாது. அவ்வளவு கூட்டமாக இருக்கும். ஒன்று அதுக்கு முதல் நாள் போகணும், இல்லை அதுக்கு அடுத்த நாள் போகணும். ஏன்னா இன்னைக்கு தேவ் தீபாவளி வந்து ரொம்ப விசேஷமான நாளுன்றதுனால ஸோ எல்லாருமே வந்து அன்னைக்கு தான் வந்து சிவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களால் லைனில் நிற்க முடியும், ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் லைனில் நிற்க முடியும்னா நீங்கள் வந்து நின்று தாராளமாக பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு முதல் நாள் இல்லை அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் வந்து போகலாம். இந்த போட்டோட கான்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி காசி பற்றின அப்டேட்ஸ் வந்து நான் ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதுக்கப்புறமும் வந்துட்டு நான் வந்து காசியில் வேறு எங்கெங்கெல்லாம் சைட் சீன்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஒரு வீடியோவும் போடுறேன். ஸோ நீங்கள் அந்த 2 வீடியோ பார்க்கலாம், நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதே மாதிரி ட்ராவல் கண்டென்ட்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள். இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராம் கான்டாக்ட் தரேன், நீங்கள் அதில் கேளுங்க. ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கணும், இல்லை ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏதாச்சும் தப்புனா நான் வந்து திருத்திக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். காசியில் வந்து இன்னும் வேறு என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.